அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. அடியோனுடைய குருநாதர் சுகபிரம மகரிஷியினுடைய அருட்கருணையாலும் பகலாதேவி சமேத காகுபுஜண்ட மகரிஷியின் அருள் வடிவமேவான ஸ்ரீ ரமணி குருஜியினுடைய அருட்கருணையாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருட்கருணையாலும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் பல அநேக அறியாத தெரியாத புரியாத பர ரகசியங்களையும் விஞ்ஞான ரகசியங்களையும் மற்றும் ஜோதிட ரகசியங்களை பற்றியெல்லாம் வீடியோக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சேனல் வாயிலாக. அந்த அடிப்படையிலே இன்னும் பல பதிவுகளை நாம் இந்த சேனல் வாயிலாக வெளியிடவிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பதிவுகளும் இதுவரை யாரும் கண்டிராத தெரியாத புரியாத பல விஷயங்கள் இதில் ஆழமாக புதைந்திருக்கும். இது ஒரு ஞான பொக்கிஷமாக இந்த நம்முடைய இந்த யூடியூப் சேனலானது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். எனவே இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்தால் மேலும் பல அரிய பதிவுகளை தாங்கள் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அடியன் பல அநேக ஷார்ட் வீடியோக்கள் மூலமாகவும் உடனடியாக தாங்களுடைய நேரம் நலன் கருதி ஷார்ட் வீடியோ மூலமாகவும் நிறைய பதிவுகளை அடியேன் தினமும் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அதையும் தாங்கள் கண்டறிந்து அதன் மூலமாகவும் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளலாம், நலப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அடியேன் இந்த சேனல் வாயிலாக நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே உடனடியாக சப்ஸ்கிரைப் தாங்களும் செய்து பலனுடைய வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிலே விஞ்ஞானம் என்கின்ற ஒரு தொடரை நமது யூடியூப் சேனல் வாயிலாக கடந்த 5 பகுதிகளை வெளியிட்டு விட்டோம். இப்பொழுது 6வது பகுதியாக நாம் இத்தொடரிலே இந்த சந்திரன் என்கின்ற சோமனின் ரகசியங்கள், அதாவது ஒருத்தர் குழந்தை பிறக்கணும்னு சொன்னால் அந்த குழந்தை உற்பத்தி ஆகிறதுக்கு கரு இருக்கு இல்லையா, அது சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. இதை பற்றி ஷார்ட் வீடியோவில் பேசியிருக்கிறேன். அதில் நிறைய நண்பர்கள் அடியனுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி ஒரு முழு வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுண்டா அதனுடைய அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சந்திரனுக்கு சோமன் ஒரு பேர் உண்டு. நம்ம சயின்ஸில் கூட குரோமோசோம்கள் நியூட்ரோசோம்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். மரபணுக்களை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ இந்த மரபணுக்கள் மூலமாகத்தான் ஒருத்தருடைய பிறவியானது ஏற்படுறது, அணுக்கள் உடல் அமைகிறது என்கிறெல்லாம் நிறைய அதில் இருக்குது. அதில் அந்த தத்துவத்தில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆத்மாவானது பல ஜென்மங்களில், அதாவது சஞ்சீத கர்மான்னு சொல்லுவோம். சஞ்சீத கர்மான்னா பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து ஒரு மூட்டைன்னு வச்சுப்போமே, அந்த மூட்டைக்கு சஞ்சீத கர்மா அப்படின்னு பேர். அதிலிருந்து கடைசி 3 ஜென்மங்கள் அந்த பாவ புண்ணியத்தை மட்டும் எடுத்து இந்த ஜென்மாவில் பிள்ளையா ஒருத்தர் பிறக்கும் பிறவி எடுக்கும். இதுக்கு பிராரார்த்த கர்மான்னு பேர். இப்போ இந்த பிராரார்த்த கர்மா கடைசி 3 ஜென்மங்கள் செய்த பாவ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ இந்த 3 ஜென்மங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அவன் இந்த ஜென்மத்தில் அவனுடைய வாழ்க்கை நிலைகள், அந்த ப்ரெடிக்ஷன், அந்த பலன்கள் இருக்கும். அப்போ அந்த 3 ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் இந்த ஜென்மத்தில் யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறார்களோ அந்த ஜீவாத்மானுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்கள் இந்த ஜென்மத்தில் யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறா அவர்களுடைய பாவ புண்ணியங்களும் அவர்களுடைய அப்பாவளி முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களும் அம்மாவளி முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களும் ரெண்டும் மேட்சிங்காக இருக்கும். இதுக்கு கர்மா மேட்சிங்னு பேர். இந்த கர்மா மேட்சிங் அடிப்படையில் தான் எல்லோருக்கும் அந்த பிறவியானது ஏற்படும். இந்த ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் கர்மாவும் இந்த ஜென்மத்தில் யாருக்கு பிறக்கிறாளோ அவளுடைய கர்மாவும் மேட்ச் இல்லாமல் அவள் பிறக்க முடியாது. அதனால் சில பேர் சொல்லுவாள், நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் தான் பண்ணேன், இந்த ஜென்மத்தில் எங்கள் அப்பா அம்மா தாத்தா முன்னோர்கள் தான் பாவம் பண்ணான்னு சில பேர் சொல்லுவாள். சில பேர் என் பிள்ளை போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணானோ, நாங்களாம் நன்னா தான் வாழ்ந்தோம், நல்லா தர்மத்தில் இருந்தோம், எந்த பாவத்தையும் பண்ணலன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாள். இது மாதிரி 2 பேரும் சொல்லிகிட்டு இருப்பான் 2 தரப்புலையும். ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை.
ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கர்மாவோட இந்த ஜென்மத்தில் அவள் யாருக்கு பிள்ளையாக பேரனாகவோ அல்லது முன்னோர்களாக இருக்கிறாளோ அவளுடைய கர்மாவும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கும். இதுக்கு தொடர்பு இல்லாமல் அவளுக்கு பிறக்க முடியாது. இதுக்கு தான் நம்ம ராமாயணத்துலேருந்து உதாரணம் சொல்லியிருந்தோம். மகாவிஷ்ணு ராமரா அவதாரம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது கர்மா மேட்சிங் ஆகணும். அதனால் தசரதரை தேர்ந்தெடுத்தார். தசரதரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரே ஒரு கர்மாவில் ஒரு கான்செப்ட் இடிக்கிறது. தசரதருக்கு ஏகப்பட்ட மனைவிகள். ஆனால் ராமர் இந்த ஜென்மத்தில் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்கணும். அப்போ தசரதருக்கு பிள்ளையாக பிறந்தால் இவருடைய மரபணு ராமர் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு நிறைய மனைவிகள். அதனால் என்ன பண்ணால் தசரதருக்கு குழந்தை இல்லாமல் பண்ணி அந்த புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அந்த யாகத்தில் வர பாயசத்தை கோசலிக்கையை சுமித்திரை சாப்பிட்டு தான் ராமர் பிறந்தார். அந்த இரத்த சம்பந்தத்தில் அந்த தாம்பத்தியத்தில் ராமர் பறக்கலை. அதனால தான் அவரால் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அது மரபணு அதனுடைய குணத்தை காட்டும் பொழுது ராமர் ஏகபத்தினத்தை கடைபிடிக்க முடியாது. அதுக்கு அந்த கர்ம சம்பந்தம் கர்மா மேட்சிங்க்கு நம்ம அதை உதாரணமாக அந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே அடிப்படையில் தான் எப்பயுமே இந்த மரபணுக்களும் ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் கர்மாவும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதுக்கு நம்ம டிஎன்ஏ இன்றைக்கி நிறைய டிஎன்ஏ பற்றி பேசிகிட்டு இருக்கா இல்லையா? அந்த டிஎன்ஏ பாருங்கோ. அந்த டிஎன்ஏடைய உருவ அமைப்பு பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். உருவம் பார்த்தோன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்கும். அந்த டிஎன்ஏ இப்படி சுற்றின்னு இருக்கும். ஏணி மாதிரி சுற்றி இப்படின்னு இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய முதுகுத்தண்டினுடைய கீழ் பகுதியில் மூலாதார ஸ்தானத்துக்கு 1 இன்ச்சு மேலே தான் அந்த டிஎன்ஏ இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ பற்றி பேசுகிறோம். இப்போ ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அப்பா பிதுர்காரகன், சந்திரனுக்கு அம்மா மாத்துர்காரகன் பேர், செவ்வாய்க்கு சகோதரகாரகன், புதனுக்கு தாய்மாமன் பந்துகாரகன், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவு முறையில் கொடுத்துருக்கு. இந்த ராகு இருக்கார் இல்லையா, ராகுவுக்கு அப்பாவளி முன்னோர்கள் பிதுர் பிதாமகின்னு பேர், கேதுக்கு அம்மாவளி முன்னோர்கள் மாத்துர் மாதாமகின்னு பேர். இப்போ ராகு கேதுகள் தான் நம்முடைய முன்னோர்கள். ஒன்று ராகு அப்பாவளி முன்னோர்கள், கேது அம்மாவளி முன்னோர்கள். அப்பான்னு சொன்னால் சூரியன், அம்மான்னு சொன்னால் சந்திரன். இப்போ இதை கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ 2 ரூட்டு கிரியேட் ஆகுது. ஒன்று அப்பாவளி ரூட்டு, இன்னொன்று அம்மாவளி ரூட். இப்போ இந்த டிஎன்ஏ மைண்டில் கொண்டு வாங்க. இந்த டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 ஏணி சொன்னாலும் இந்த ஏணியில் 2 கம்பில் ஒரு கம்பு அம்மாவளி முன்னோர்கள், இன்னொரு கம்பு அம்மாவளி, ஒரு லைன் அம்மாவளி முன்னோர்கள். இந்த 2க்கு நடுவில் இந்த டிஎன்ஏ நடுவில் ஒரு படி மாதிரி ஒன்று இருக்கும், ஜாயின் பண்ணோம். இதுதான் இண்டிவிஜுவல் கர்மா, ஒருத்தனுடைய இண்டிவிஜுவல் கர்மா. இது 2 கம்பைன் பண்ண ஜாயின் பண்ணி இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் கர்மா தான் அந்த ஸ்டெப்பு, இந்த ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டெப் மாதிரி இந்த ஏணியில் இருக்கக்கூடியது. இது 2 பேருடைய கர்மாவையும் தொடர்புள்ளதாக இருக்கும் இந்த இண்டிவிஜுவல் கர்மா. இதுதான் டிஎன்ஏ. அப்போ அந்த இண்டிவிஜுவல் கர்மா அம்மாவளி முன்னோர்களுடைய மரபணு அணுக்களுடைய அந்த குணாதிசயங்களும் அதில் இருக்கும், அப்பாவளி முன்னோருடைய குணாதிசயங்கள் அதில் இருக்கும். இதுதான் அந்த டிஎன்ஏ. இதனுடைய அடிப்படையில் தான் அந்த டிஎன்ஏவானது இருக்கும். இது டிஎன்ஏ பற்றி தான் இந்த குரோமோசோம்கள்னு சொல்கிறோம், மரபணுக்களை பற்றி சொல்கிறோம். இங்கே குரோமோசோம்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இதைத்தான் சந்திரன்னா சரீரம், உடல்னா அதான் சரீரம், மனம், இந்திரியங்கள்னு புலன்கள், இதுக்கெல்லாம் சந்திரன் தான் அதிபதி. அப்போ சந்திரன்னா சரீரத்துக்கு அதிபதி, மனசுக்கு அதிபதி. இப்போ பாருங்கள், இப்போ சந்திரனுக்கு சோமன்னு ஒரு பெயர். இதைத்தான் இங்கிலீஷில் குரோமோசோம்கள், மரபணுக்களுக்கு குரோமோசோம்கள்னு பேர் வச்சுருக்கா. சோமங்கிற ஒரு கடவுள் கிரேக்க எகிப்தில் சோமன்னு கடவுளே இருக்கிறார். அது மாதிரி இந்த சந்திரன் தான் சரீரத்துக்கு அதிபதி. சந்திரன் மூலமாக தான் இந்த மரபணுக்கள் உள்ள ஒருத்தருடைய ஜீவனுக்குள் உள்ள வரும். அப்போ அதனால தான் சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் கருவானது குழந்தை பிறக்கும். அப்போ சந்திரன் தான் சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால தான் சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் அந்த அமிர்தம் உற்பத்தியாகி அதுதான் குழந்தையினுடைய கருவுக்கு ஆதாரமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் உடல் இல்லையா, அப்போ அந்த உடல் வேணும்னா அதுக்கு சந்திரன் ஒளியிட்டு சந்திரன் தான் காரகனாக இருக்கிறதுனால சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் வரக்கூடிய அமிர்தம் தான் அந்த கருவை உற்பத்தி பண்ணும். அதுக்கு தான் சந்திரனுக்கு சோமன்னு ஒரு பேர். இப்போ பாருங்கள், இப்போ அப்போ ஒரு கரு உற்பத்தி ஆகணும்னா அந்த சந்திரன் காரகனாக இருக்கிறதுனாலையும் அந்த கருவு அது சந்திரன் தான் சரீரம், மனம். அப்போ அந்த மனம் தான் ஒரு பிறவிக்கே ஆதாரமாக இருக்குது. இப்போ ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் பிரியுறதுன்னா அது மனசை உதறிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனசை உதறிட்டு ஒரு உயிர் பிரிஞ்சு ஆத்மா பிரிஞ்சு எடுத்துனா அதுக்கு மறுபிறவியே இருக்காது. ஆனால் மனசை உதறாது.
மனசில் தான் நிறைய எண்ணங்கள்லாம் இருக்கும். ரிவெஞ்ச் இருக்கும், காம குரோத லோப மதமாச்சு, ஐயோ என் பிள்ளை அப்படியே விட்டேனே, இப்போ போயிட்டேனே, எங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகலையே, என் மாட்டு பொண்ணு குழந்தை, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலையே, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலையே, மாதிரி வீடு வாங்கலையே, அந்த வீடு அப்படி பத்திரம் அப்படி வச்சுட்டு வந்துட்டேனே, இந்த வீடை யார் பார்த்துப்பா, பேரம்பேத்தி சரியா இல்லையே, இப்படிலாம் நிறைய கவலைகளோட ஒருத்தர் ஒரு உயிரை பிரிஞ்சதுன்னா அது மனசையும் சேர்த்து எடுத்துன்னு போகும்பொழுது தான் மறுபிறை வந்துடும். இந்த மனசு மட்டும் கிடையாது. அதனால தான் அந்த மரபணுவில் அதெல்லாம் உட்காந்துருக்கும். அதில் உட்காந்துருக்கும் போது அது மறுபிறவி, இதுதான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அதனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறது எது? அந்த சந்திரன். சந்திரன்னா சோமன் தான் மரபணு. அந்த மரபணுக்கள் அதுதான் டிஎன்ஏ. எனவே ஒரு குழந்தை பிறப்பதற்கு அந்த சந்திரனுடைய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமோ, சந்திரன் அஷ்டமத்திலேயோ, அல்ல சந்திரன் சனியாலோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது சந்திரன் சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலோ, அமாவாசையில் குழந்தை பிறந்தால் அந்த சந்திரன் அஸ்தங்கம் ஆகிடும், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பாதிக்கும். இதனால் சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பாதிக்கும். அதனால் சந்திரனை வலுப்படுத்தி கொண்டு அதற்குரிய பூஜா விரத முறைகளை இருந்துட்டானா அவளுக்கு குழந்தையும் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகவும் பிறக்கும். அதற்குரிய பரிகாரங்களை கரெக்டாக பண்ணினாச்சுன்னா அவளுடைய ஜாதகத்தை பார்த்து பண்ணான்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த மரபணு முன்னோருடைய பாவங்கள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவளுடைய இண்டிவிஜுவல் கர்மாவிலேருந்து அவர்களுக்கு பாவங்களும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதற்குரிய பிராயச்சித்த கர்மாக்களை அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணி கொண்டால் இந்த விஞ்ஞானத்தையும் நாம் சேர்த்து நாம் இந்த பதிவிலே சொல்லியிருக்கிறோம். எனவே அவரவர் ஜாதகங்களே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது சாஸ்திரம் நம்முடைய விஞ்ஞானத்தின் வாயிலாக மாறியலாம். அருள் அமுதம்.